அனைவருக்கும் இனிய வணக்கம். நான் உங்கள் மதுரை ராமகிருஷ்ணன். வாழ்க்கைய நம்ம வாசிப்பின் மூலமாகவும் தேடுதலின் மூலமாகவும் நம்ம பார்க்குறோம்ல படம். இந்த படத்துல ஏதோ ஒரு காட்சி நம்ம வாழ்க்கைக்கான சில பாடமா அமைஞ்சிட்டு போயிடுங்க. ஏதோ ஒரு பாட்டினுடைய வரி ஒரு நம்பிக்கையை கொடுக்கக்கூடிய வரிகளாக அமைஞ்சிட்டு போயிடும். அப்படியான வரிகளை கொண்டு, இந்த காட்சிகளை கொண்டு, பார்க்குற விஷயத்தை கொண்டு, கேட்கிற விஷயத்தை கொண்டு இந்த நாளை இனிய நாளாக மாற்றிவிட மாட்டோமா? இந்த நாளை ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு நாளாக கொண்டாடி விட மாட்டோமா என்கிற ஒரு மிகப்பெரிய முயற்சி தான் இந்த நிகழ்ச்சியினுடைய மாபெரும் நோக்கம்னே சொல்லலாம். சமீபத்தில் சார் லப்பர் பந்துன்னு ஒரு படம் வந்துச்சு. தினேஷ் அவர் நடிச்சிருந்தார். கெத்து தினேஷ்னு இப்போ அவருடைய பேர் வந்து அந்த படத்துக்கு அப்புறம் அப்படியே மாறிடுச்சு. அதில் ஒரு அழகான காட்சி வச்சுருப்பாங்க. அவர் கிரிக்கெட் விளையாட போனார்னா ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவார்னா முதல் பந்தை வந்து அப்படி ஒரு ஸ்ட்ரோக் வைப்பார். அது ஏன்ப்பா முதல் பந்து ஸ்ட்ரோக் வைக்கிறாருன்னா அதை கடவுளுக்கு கொடுத்துட்டாராம். அதுக்கப்புறம் ஃபுல்லாக சிக்ஸராக அடிப்பார். உள்ள 2 பனைமர உயரத்துக்கு அந்த 6 போகுமா. அவ்வளோ ஒரு ரன் அடிச்சுட்டே வர்றவர் என்ன பண்ணுவார், இந்த செஞ்சுரி வர்றதுக்கு முன்னாடியோ அல்லது அந்த ஆட்டம் முடியறதுக்கு முன்னாடியோ விக்கெட்டை விட்டு கொடுத்துட்டு வந்துடுவார். விக்கெட்டை விட்டுட்டு வந்துடுவார். கேட்ச் கொடுத்துட்டு வருவார். வேணுன்ட்டே கேட்ச் கொடுத்துட்டு வந்துடுவார். ஏன் அப்படின்னு கேட்டாக்க அவருடைய நண்பர் அங்கே சொல்லுவார், தான் அவுட் ஆகிறத எதிரிகள் கொண்டாடுறத பார்த்து சந்தோஷப்படுவாராம். தன்னுடைய விக்கெட்டை விட்டு கொடுத்துட்டு வர்றத அது ஒரு பெரிய சந்தோஷம்பா. 6 அடிக்கிறது எப்படி ஒரு சந்தோஷமோ, வெற்றி அடைகிறது எப்படி ஒரு சந்தோஷமோ, அப்படி தன்னுடைய தோல்வியை எதிரிக்கு பரிசா கொடுத்துட்டு வர்றதுனாலதான் அவர் பேர் கெத்து அப்படின்னு வச்சிருந்திருப்பாங்க அந்த படத்துல. வெற்றி அடைகிறது மட்டுமே வாழ்க்கையில மகிழ்ச்சியை தந்துடாது. சில நேரத்துல போகுதுன்னு விட்டு கொடுத்துட்டு வராங்கல்ல, இந்த விட்டு கொடுத்தல்ன்றது வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சியை தருங்க. நீங்க நல்லா யோசிச்சு பாருங்களேன். மேலே ஏறுவதை விட கீழே இறங்குறது நிறைய மகிழ்ச்சியை கொடுக்கும். கீழே இறங்கக்கூடிய மேகம் தான் மழையாக வருது. கீழே விழக்கூடிய விதை தான் மரமா வருது. கீழே விழக்கூடிய அந்த கனி தான் பழுத்து நிறைய பசியாற்றக்கூடிய விஷயமா இருக்கு. நீங்க தராசுல கூட கீழே இறங்குதுல அந்த தட்டுல தாங்க கனம் அதிகமா இருக்கும். எனக்கு ஆட்சியே வேணாம்ப்பா, என் தம்பி ஆட்சி பண்ணட்டுப்பா, எனக்கு அதிகாரம் வேணாம்னு போன இளங்கோடிகள் தான் சிலப்பதிகாரம்ன்ற ஒரு மிகப்பெரிய காவியத்தை, காலம் கடந்து இருக்கக்கூடிய காவியத்தை இளங்கோடிகளால மட்டும்தான் எழுத முடிஞ்சது இல்ல. இந்த அதிகாரத்தில் உட்கார்ந்திருந்த அரசனை கூட நம்ம இன்னைக்கு மறந்துட்டோம். ஆனா சிலப்பதிகாரத்தை நம்ம மறக்கவே இல்லை. வேணான்னு விட்டு கொடுத்து போறாங்கல்ல, அந்த விட்டு கொடுத்து போறதுன்றது ஒரு மிகப்பெரிய காலத்தினுடைய அம்சமாக நின்றுட்டே இருக்கும். சார், சங்கீத உலகத்தினுடைய சாம்ராட்டுன்னு சொல்லப்பட்டவங்க தியாகராஜ சுவாமிகள். நம்ம சொல்லணும் தியாகராஜ சுவாமிகள், முத்துசாமி தீட்சிதர், ஷியாமா சாஸ்திரிகள். இந்த 3 பேர் வந்து சங்கீத உலகத்தினுடைய மிகப்பெரிய ஜாம்பவான்கள்னு சொல்லப்பட்டவங்க, வணங்கத்தக்கவர்களாக இருந்தவங்க தியாகராஜ சுவாமிகள். இந்த தியாகராஜ சுவாமிகள் சங்கீதத்துல, கர்நாடக சங்கீதத்துல எத்தனையோ பாட்டு பாடியிருந்தாலும், எத்தனையோ ராகங்கள் பாடியிருந்தாலும் அவருடைய சீடர்களுக்கு அத்தனை ராகங்களை சொல்லி கொடுப்பார். அத்தனை விஷயங்களை பண்ணியிருந்தாலும் கூட ஆனந்த பைரவின்ற ராகத்துல ரொம்ப கம்மியான பாட்டு தான் பாடியிருப்பார். அதுவும் ஒரு கட்டத்துல இந்த ஆனந்த பைரவி ராகத்துல அவர் பாடின பாட்டை சீடர்களுக்கு சொல்லி கொடுக்கறதுக்கு விட்டார். சொல்லி கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டார். ஏன்பா இவர் ஆனந்த பைரவியை மட்டும் இவர் சொல்லவே இல்லைன்னு இதை பத்தி வாசிச்சா அவ்வளோ அழகான ஒரு சுவாரஸ்யமான சம்பவங்க. சார், சீதாராமையன் ஒருத்தர். இந்த சீதாராமையனுக்கு என்ன ஒரு பெரிய ஆசைன்னா, அவருக்கு என்ன ரொம்ப பெரிய ஆசைன்னா, இந்த சங்கீத உலகத்துல ராகத்தை வச்சு பேர் வச்சுப்பாங்க. அட்டானா ஸ்ரீனிவாசன், அதே மாதிரி பைரவி சுந்தரம், இப்படிலாம் வச்சுப்பாங்க. அந்த காலத்துல எந்த ராகத்துல அவங்க ஸ்பெஷலிஸ்டோ அந்த ராகத்தினுடைய பெயரை முன்னாடி போட்டு அவங்க பேரை பின்னாடி போட்டுப்பாங்க. இப்போ மதுரை ராமகிருஷ்ணன் மாதிரி அவங்க அந்த ராகத்தை முன்னாடி போட்டுக்கிறது, இப்படி எல்லாம் ஒரு காலத்துல எல்லாரும் இருந்தாங்க. இப்ப இந்த சீதாராமையருக்கு என்ன ஒரு பெரிய எய்ம், பெரிய லட்சியம் அப்படின்னா, ஆனந்த பைரவி ராகத்துல தன்னை அடிச்சுக்கிறதுக்கு ஆளே இருக்கக்கூடாதுப்பா, ஆனந்த பைரவி சீதாராமையர் அப்படி போட்டுக்கணும் அப்படின்னு அவருக்கு ஒரு பெரிய ஆசை. இந்த ஆனந்த பைரவி ராகத்தை அப்படி பிராக்டிஸ் பண்றாரு, அப்படி ஒர்க் அவுட் பண்றாரு. இப்ப அந்த திருவையாறுல அந்த இது நடக்கும்போது ஒரு பொம்மலாட்டம் நடக்குது. இந்த பொம்மலாட்ட நாடக மேடையில இவர் வந்து ஆனந்த பைரவி ராகத்துல பாடுறாரு சீதாராமையர். இவர் போய் அங்க பாடுறாரு ஆனந்த பைரவியில. இப்ப தியாகராஜ சுவாமிகளுடைய சிஷியர்கள்லாம் இருப்பாங்கல்ல, சீடர்கள்லாம் வந்து இந்த பாட்டை கேட்கறாங்க. மெய் மறந்து பாடுறாரு. அப்படி மெய் மறந்து பாடுறாரு. அப்படி பாட்ட இந்த மாதிரி ஆனந்த பைரவே யாராலும் பாட முடியாதுன்னு சொல்லி யார்கிட்ட போய் சொல்றாங்க? தியாகராஜ சாமிகள்கிட்ட போய் சொல்றாங்க. சாமி, இந்த மாதிரி ஒருத்தர் பாடுறாரு, ஆனந்த பைரவி அப்படி பாடுறாருன்னு. இப்ப கூட்டத்தோட கூட்டமா சங்கீத உலகத்தினுடைய தெய்வமாக வணங்கப்பட்ட தியாகராஜ சாமிகள் என்ன பண்றாரு, ஒரு கூட்டத்தில் ஒருவராக நின்று மறைஞ்சு நின்று இந்த சீதாராமையர் பாடுறத கேட்கிறாருங்க.
மறைஞ்சு நின்று கேட்கிறாரு, கூட்டத்தோட ஒருவராக நின்று கேட்கிறாரு. ஆனந்த பைரவி ராகம் அப்படி கண்ணிலேருந்து கண்ணீர் வர வைக்கிற மாதிரி அவர் பாடுறாங்க. இப்போ அந்த பாடல் அந்த இதெல்லாம் முடிஞ்சோடனே, அந்த நிகழ்வெல்லாம் முடிஞ்சோடனே இவர் மேடைக்கு நேராக போறாரு. தியாகராஜ சுவாமிகளே வந்திருக்காருன்னு தெரிஞ்சோடனே அங்க எல்லாருக்கும் ஒரு பதட்டம், எல்லாருக்கும் ஒரே சந்தோஷம். சீதாராமையர் அவர் காலில் விழறாரு, நீங்களே வந்துட்டீங்களான்னு அவர் காலில் விழறாரு. இப்ப எல்லாரும் அவரை பாராட்டும் போது இவர் ரொம்ப அருமையா பாராட்டுறாரு, அருமையா பாடினப்பா, அருமையா பாடினப்பான்னு பாராட்டுறாரு. இப்ப ஒரு அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திட்டு சீதாராமையர் ஒரு வாக்குறுதி கேட்கிறார். யார்கிட்ட? தியாகராஜ சாமிகள்கிட்ட ஒரு வாக்குறுதி கேட்கிறார். சாமி, நீங்க எங்களுக்கு ஒரு வாக்கு தரணும், ஒரு சத்தியம் பண்ணி தரணும், எனக்கு ஒரு சத்தியம் பண்ணு. என்னன்னு கேட்கிறார். நீங்க இனிமே ஆனந்த பைரவி ராகத்தை பாடக்கூடாதுன்றார். சார், அவர் சங்கீத உலகத்தினுடைய தெய்வமா போற்றப்பட்டவர். அவர்கிட்ட அவர் கேட்கிறாரு, நீங்க எந்த ராகம் வேணாலும் பாடுங்க, இந்த ஆனந்த பைரவியை மட்டும் நீங்க பாடக்கூடாது. இந்த ஆனந்த பைரவியை நான் எடுத்துக்கிறேனே, நான் பாடிக்கிறேனே, நான் எடுத்துக்கிறேனே, நீங்க அதை மட்டும் பாடக்கூடாதுன்றார். நீங்க நம்பவே மாட்டீங்க சார், அந்த வாக்குறுதியை அவர் கொடுத்துட்டு வந்துட்டாருங்க. தியாகராஜ சுவாமிகள், அத்தனை ராகங்கள் தெரிந்த தியாகராஜ சுவாமிகள் என்ன பண்றாரு, அந்த வாக்குறுதியை கொடுத்துட்றாரு. இனிமே நான் ஆனந்த பைரவி ராகத்துல பாட மாட்டேன்ப்பா, இனிமே ஆனந்த பைரவி ராகத்தை தவிர மற்ற ராகத்தை பாடுற, அதை உனக்கு கொடுக்குறேன்ட்டு வாக்குறுதி கொடுத்துட்டு வந்துட்டாருங்க. இப்ப தியாகராஜ சுவாமிகள் ஆனந்த பைரவியில கொஞ்சம் பாட்டு தான் பாடியிருந்தாரு. இந்த சம்பவத்திற்கு பின்பு அந்த பாடலையும் தன்னுடைய சீடர்களுக்கு அவர் சொல்லித்தரவே இல்லை. எவ்வளவு பெரிய சாம்ராஜ்யத்தை படைத்த தியாகராஜ சுவாமிகள் தன்னுடைய ஒரு சீடன் கேட்டான்றதுக்காக, தன்னுடைய ஒரு அபிமானி கேட்டார்ன்றதுக்காக ஒரு ராகத்தில் இனிமேல் நான் பாட்டே பாட மாட்டேன்னு விட்டு கொடுத்துட்டு வந்தார்ல. இந்த விட்டு கொடுத்தல் தான் இத்தனை காலம் அவரை தக்க வைத்துக் கொண்டே இருக்கிறது சொல்லலாம். அப்படி நம்ம எல்லாத்தையும் நமக்கு தான் வேணும், இது எல்லாமே நமக்கு தான் வேணும். பணம், பேரு, புகழ், பதவி எல்லாம் எனக்கு வேணும்ப்பா, எனக்கு வேணும்ப்பா, எனக்கு வேணும்ப்பான்னு கிடைக்கும் போது இருக்கக்கூடிய சந்தோஷத்தை விட அதை அடுத்தவங்களுக்கு விட்டு கொடுத்து பாருங்களேன், அவ்வளவு மகிழ்ச்சி இருக்குங்க. ஒரு ஊருக்கு ஒரு துறவி வரார். ஒரு மரத்துக்கிட்டக்க ஒரு கிழிஞ்ச வேஷ்டியை கட்டி அந்த துறவி உட்காந்துருக்கார். கையில ஒரு பை வச்சிருக்காரு. எல்லாரும் அந்த பை பளபளப்பா மின்றதை மட்டும் பாக்குறாங்க. பைக்குள்ள இருந்து ஏதோ ஒரு கல்லு, அது பளபளப்பா மின்னுது. இப்ப அந்த ஊர்ல இருக்கிற அவர் தூங்கும் போது ஒரு 2-3 பேர் போய் அந்த பையில பாக்குறாங்க. உள்ள ஒரு பெரிய வைரக்கல் இருக்கு. இப்ப எல்லாரும் பேசிக்கிறாங்க, அந்த துறவியினுடைய பையில ஒரு வைரக்கல் வச்சிருக்காருப்பா அப்படின்னு எல்லாரும் பேசிக்கிறாங்க. அந்த ஊர்ல அந்த துறவிக்கு சேவை செய்யறதுக்காக ஒரு விவசாயி இருந்தவர், ரொம்ப அவரை தங்க வச்சு சேவையெல்லாம் செய்யறவர். இப்ப அந்த துறவி கேட்கிறாரு, உங்களுக்கு என்னப்பா வேணும்? அவர் சிரிச்சுட்டே சொல்றாங்க, உங்க பையில ஒரு வைரக்கல் வச்சிருக்கீங்கல்ல, அந்த வைரக்கல்ல எனக்கு கொடுங்களேன் அப்படின்னு அந்த விவசாயி கேட்கிறாரு. வைரக்கல்ல எனக்கு கொடுங்களேன். அவ்வளவுதான், இந்த வச்சுக்கன்னு கொடுத்துட்டாரு. அடுத்த நிமிஷம் யோசிக்கவே இல்லை சார், இது எதுக்கு உனக்கு, இது என்னோட, அந்த மாதிரிலாம் எதுவுமே கேட்கவே இல்லை. வைரக்கல் தானே, இந்தா வச்சுக்கப்போ, கொடுத்து விட்டார். இவருக்கு ஆச்சரியம், என்னடா இவ்வளவு பெரிய வைரக்கல்ல இந்தா போட்டு கொடுத்துட்டாரு அப்படின்னு. அவர் அந்த வைரக்கல்ல எடுத்துட்டு வந்து அந்த விவசாயி வைக்கிறாருங்க. வீட்டுக்கு கொண்டு வந்ததுக்கு அப்புறம் அந்த ஆளுக்கு நிம்மதி போயிடுச்சு. வைரக்கல்ல வந்தோடையும் இதை யாருக்காவது தெரிஞ்சா திருடிட்டு போயிடுவாயிலே, நம்ம நண்பர்களுக்கே தெரிஞ்சா பொறாமப்படுவானே, சொந்தக்காரங்களுக்கெல்லாம் தெரிஞ்சா வைத்தறிச்சப்படுவானே, வீட்டில் இதை எங்க கொண்டு போய் வைக்கிறது, இதை நான் வாங்கிட்டு வந்துட்டேன்னு சொல்லி என் மனைவிட்ட சொன்னா அவ ஓட்ட வாய் சும்மா வேற இருக்காதே, எல்லார்கிட்டையும் போய் சொல்லி வைப்பாளே, இதை எங்க வைக்கிறது, பீரோல வைப்போமா, திருடிடுவானுங்களே, புதைச்சு வைப்போமா, இல்ல எங்க தெரியவே இல்லை சார். தூங்குறதுல தலகாணி கடியில வச்சு படுத்தாரு சார். தூக்கமே வரல, தூக்கம் வரல, நிம்மதி இல்லை. ஒரு கட்டத்துல ஒரு 10 நாள் பார்த்தாரு. திரும்ப அந்த வைரக்கல்ல எடுத்துட்டு போய் அந்த சாமியார்ட்டே கொடுத்தாரு. சாமி, தயவு செஞ்சு இது நீயே வச்சுக்க, இதை நீயே வச்சுக்க, எனக்கு ஒன்னே ஒன்று மட்டும் சொல்லுங்க. என்ன, நான் கேட்ட உடனே இந்த வைரக்கல்லை என்கிட்ட தூக்கி கொடுத்தேன்ல, கேட்ட உடனே இந்த கல்லை தூக்கி கொடுத்தீங்கல்ல, அப்ப இதை விட ஒண்ணு பெருசா உங்ககிட்ட இருக்கு, அதனாலதான் இது உங்களுக்கு சின்னதா பட்டிருக்கு, எடுத்து அப்படியே கொடுத்துட்டீங்க. அப்ப இதை விட பெருசா ஒண்ணு உங்ககிட்ட இருக்குல்ல, அதை எனக்கு கொடுங்கன்னு கேட்டாராம். இவர் சிரிச்சுக்கிட்டே சொல்லிக்காரு, இப்பதான் நீ என் வழிக்கு வந்திருக்க, இப்ப நீ என்ன தெரியுமா பண்ற, இந்த வைரக்கல்லை கொண்டு போய் வேற யாருக்காவது கொடுத்துட்டு வா, இல்ல வேற எங்கேயாவது தூக்கி போட்டு வா, அதுக்கப்புறம் சொல்லு நான் என்கிட்ட இருக்கிறத தர்றேன்னாராம். இப்ப இவர் கொண்டு போய் உண்மையிலேயே கஷ்டப்படக்கூடிய ஒரு ஏழைக்கு அதை கொடுத்துட்டு வந்திருக்காரு, விட்டு கொடுத்துட்டு வந்துட்டாரு, வேலைக்கு அதை பகிர்ந்து கொடுத்துட்டு வந்துட்டாரு. வந்ததுக்கு அப்புறம் இந்த துறவி சொன்னாராம், என்கிட்ட எல்லாவற்றிலும் இல்லாத ஒன்று என்னிடம் இருக்கிறது, அது மன நிறைவும் நிம்மதியும், அது அடைவது எப்படின்னு உனக்கு கத்துத்தரேன்னு அந்த விவசாயி தன்னுடைய சீடனாக மாற்றிக்கொண்டார்னு அந்த கதை, ஒரு அழகான கதை வரும். இப்ப சொத்துக்கள் சேர்க்கறதுல மகிழ்ச்சி இல்லைங்க, அதை விட்டு கொடுத்து மற்றவர்களோட பகிர்ந்து கொடுத்து வாழக்கூடிய வாழ்க்கை முறை இருக்குல்ல, அதுதான் மகிழ்ச்சி. ஆப்ரஹாம் லிங்கன் வாழ்ந்த காலகட்டத்தில் வில்லியம் ஸ்காட்னு ஒரு இராணுவ அதிகாரி இருந்தார். இந்த இராணுவ அதிகாரி என்ன பண்ணியிருக்காங்க, 1 நாள் 2 நாள் 3 நாள்னு டியூட்டி போட்டுட்டு கண்டினியூஸாக டியூட்டி போடுறாங்க. இவர் என்ன பண்றாரு, டியூட்டி டயத்தில் தூங்கிட்டாரு சார். ராணுவ டியூட்டியில் இருக்கும்போது தூங்கிட்டாரு. இப்போ ராணுவத்தில் யாராவது தூங்குனாங்கன்னா அவங்களுக்கு தூக்கு தண்டனை கொடுத்துருவாங்க. அவருக்கு மரண தண்டனை வச்சுட்டாங்க வில்லியம் ஸ்காட்டுக்கு.
இப்போ அவர் என்ன பண்றாரு, ஜனாதிபதியை கருணை மனு போடுறாரு. ஜனாதிபதிக்கு ஒரு கருணை மனு, இந்த மாதிரி தூக்கு தண்டனை விதிச்சிட்டாங்க, மன்னித்து படவும்ன்ற மாதிரி ஒரு கருணை மனு கொடுக்குறாங்க. இதுக்கு ரொம்ப நாளா பதில் வரவே இல்லை. இவரை தூக்கு தண்டனையை அறிவிக்கக்கூடிய அந்த தேதி வந்துருச்சு. மறுநாள் இவருக்கு தூக்கு தண்டனை. முத நாள் சார், நீங்க நம்பவே மாட்டீங்க, ஆபிரகாம் லிங்கன் நாட்டினுடைய ஜனாதிபதி கிளம்பி இவர் ஊருக்கு வந்துட்டார். வந்து இவர் அந்த அதிகாரிகள் கிட்ட பேசி, ஜனாதிபதி ராணுவ அதிகாரிகள்கிட்ட பேசி இவருடைய தூக்கு தண்டனையை ரத்து பண்றாங்க. ஆனா ரத்து பண்ணிட்டாங்கன்றது வில்லியம் ஸ்காட்டுக்கு தெரியாது. ஆபிரகாம் லிங்கனே நேர்ல போய் அந்த வில்லியம் ஸ்காட்டை சந்திக்கிறாரு. இப்ப வில்லியம் ஸ்காட் சொன்னாரா, நீங்க நேர்ல வந்திருக்கீங்க, உங்களை நான் பார்க்கக்கூடிய வாய்ப்பு கிடைச்சிருக்கு, ஆனா நாளைக்கு நான் இறந்துருவேனே. இவர் சொல்றாரு, நாளைக்கு நீ சாக போறது இல்லப்பா, நீ கண்டிப்பான முறையில உன்னுடைய குடும்பத்தோடு இன்னும் நன்றாக வாழதான் போற, நான் உன்னுடைய தூக்கு தண்டனையை ரத்து பண்ணிட்டேன். இப்ப வில்லியம் ஸ்காட் சொல்றாரு, சார் உங்களுக்கு நான் என்ன கைமாற பண்ண போறேன், என்ன கைமாற. இப்ப லிங்கன் சொல்றாரு, நீ எனக்கு நிறைய செலவிச்சிட்ட, வந்துட்டு போற செலவுலேருந்து எனக்கு நீ நிறைய தொந்தரவு பண்ணிட்ட, நிறைய வந்துட்டு போறதுலேருந்து அவ்வளோ இது, உங்களுக்கு நான் என்ன கைமாறு பண்ண போறேன்னு வில்லியம் ஸ்காட் கேட்கிறாரு. ஆபிரகாம் லிங்கன் சொன்ன வார்த்தை, நாட்டுக்காக நீ இன்னும் உண்மையாக உழைக்க வேண்டும், அதுதான் நீ எனக்கு கொடுக்கக்கூடிய கைமாறுன்னாராங்க. இப்படியாக விட்டு கொடுத்து வாழக்கூடிய வாழ்க்கை மிகப்பெரிய மகிழ்ச்சியை தருகிறது. ஒரு கோப்பை தேநீர் எப்பொழுது கடலை விட பெருசா இருக்கும் தெரியுமா? இந்த கோப்பை தேநீரை கடல்ல கொட்டிட்டோம்னா கடலை விட பெருசா இருக்காது. ஆனால் அந்த கோப்பை தேநீரை பகிர்ந்து உண்ணும் போது அது கடலை விட பெரிதாக மாறுகிறது. விட்டு கொடுப்பவர்கள் கெட்டு போவதில்லை, தட்டி கொடுத்து வளர்த்தால் அவர்கள் விட்டு பிரிவதில்லை. நன்றி.